ஹாய். ஹாய். என்ன வாயில? வாயில் வந்து புண்ணானதுனால நெய், அது நெய் தானே, நெய் வெண்ணெய் தான் தடவுவாங்க. ஆக்சுவலி வெண்ணெய் தான் தடவணும், வெண்ணெய் இல்லாதனால நெய் தடவை சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீ வந்து வைக்க போகிறாங்க மேடம். பால் காஞ்சிட்ருக்கு, லைட்டாக இஞ்சி தட்டி வைக்க போகிறாங்க. பனி ரொம்ப அதிகமாக இருக்கனால எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உதடெல்லாம் வந்து சுற்றி புண்ணாயிடுச்சு. பனி அடுப்பில் அதிகமாக புண்ணாயிடுச்சு. ஸோ தேங்காய் டெய்லியும் தடவிட்டே இருக்கோம், ஆனால் வந்து இன்னும் புண்ணு நல்லா ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கு, கொஞ்சமாக வந்து தயிர் இருக்குது, ரசம் இருக்குது, பீக்கிங்காய் கடையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரெடி? போதுண்டா, போடு. டீ டீ ஒட்டுக்கா போட்டாச்சுமா. டீ தூள், டீயில் பார்த்து ஏலக்காய் 2 போடுறான், இஞ்சி, டீ தூள், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு டீ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? லாலிபாப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும் போது வந்து லாலிபாப் சாப்பிடக்கூடாது, வந்து டீயில் இருக்கிற ஸ்வீட் வந்து தெரியாது. ஸோ டீ குடிச்சிட்டு நம்ம லாலிபாப் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரமாக நான் வந்து ஹோட்டல் போயிட்டேன். ஸோ விலாக் எதுவும் எடுக்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். சரி, வந்து சின்னதாக ஒரு விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை டீ வைக்க சொல்லியாச்சு. வரும்போதே பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். போச்சு, ஏலக்காய் எங்கேயோ ஓடி போச்சு. அம்மா, அந்தாண்டதான் சின்ன குட்டி உரல் இருக்கு இல்லடா, அடி விழுவுமா. அப்போ உனக்கு டீ கேன்சல், டீ கேன்சல். டீ குடிச்சிட்டு சாப்பிடலானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? வெயிட் பண்ண மாட்டியா? சரி, அப்போ உனக்கு டீ கிடையாது, டீ கிடையாது, சீரியஸ்லி டீ கிடையாது. டீ ரெடியாடா? கொதிக்கட்டுமா? கொதிக்கட்டும். பொங்கி வந்துட்டு இருந்துச்சா, அதான் நான் கிளறி விட்டேன். உனக்கு என்ன சமைக்க தெரியும்? தக்காளி வைப்பேன். தக்காளி வைப்ப? தக்காளி எல்லாரும் தான் வைப்போம், எடுத்து வைக்கலாம். பீக்கிங்காய் வச்சிருக்கேன். பீக்கிங்காய் எப்படி வச்சிருக்கிற? அறுத்து போட்டு குழம்பு வச்சிருக்கேன். எல்லாரும் அறுத்து போட்டு தான் வைப்பாங்க. எல்லாரும் அறுத்து போட்டு தான் வைப்பாங்க. பொரியல் எப்படி செஞ்ச? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்புறம் கடுகு போட்டுக்கணும், அப்புறம் என்ன போடணும், அப்புறம் வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போடணும், தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் பிக்கிங்காய் போட்டு இருக்கிற மசாலா எல்லாம் கொட்டிட்டு கலரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும். அவ்வளோதான். அது பேர் பொரியல் இல்லடா, குழம்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக ஓட்டணும்ல. வேக வச்சு நல்லா கடைஞ்சாதான் பீக்கிங்காய் நல்லா இருக்கும். பொரியல் எப்படி செய்வீங்க? பீக்கிங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தாம லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு மட்டும் விட்டோம்னா போதும். அதுக்கு தக்காளி இல்லாம பச்சை மிளகாய் நாள் போட்டு வணக்கிட்டு வைக்கணும். தேங்காய் பொரியல்னாவே தேங்காய் போடணும், அது பேர் பொரியல். ஓகேவா? இங்க சைட்ல வச்சு சப்பிக்கிட்டு இருக்கிறது. நீங்க சொன்ன பேச்சு கேட்கவே இல்லம்மா. டாய், ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களாடா? இல்லம்மா, நாளைக்கு எக்ஸாம். நாளைக்கு என்னடா எக்ஸாம்? தமிழ் எக்ஸாம். தமிழ் எக்ஸாம்? இது மிட் டர்ம் டெஸ்டா? சரி சரி, போர்ஷன் டெஸ்ட். சரிம்மா சரிம்மா. சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வந்துருச்சா? வந்து நம்ம வந்து லாலிபாப் சாப்பிட்டு அடுத்து டீ குடிச்சிட்டு திரும்பி சாப்பிட. நாம வந்து டீ குடிச்சிட்டு சாப்பிட போறோம். பாப்பா தான் லாலிபாப் சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறமா சாப்பாடு சாப்பிட போறாங்க. சூப்பர். இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னா நீங்க திட்டுவீங்க. எடுத்து வச்சுட்டு அவளுக்கு வேணாம், அவ வேண்டான்னு சொல்லிட்டா. நீ ஏன் அவளுக்கு வேணுமான்னு கேட்குற? அவளுக்கு வேண்டாமா, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஈவினிங்கில் நைட்டு டிஃபனுக்கு இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. பீக்கிங்காய் கடையல், தயிர்
இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறோம், டீ குடிச்சிட்டு. ஓகே, உங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பாய்.